கத்தி நீங்க போல்டா பேசுற மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்ல. என்ன லவுடுன்னா வேற ஏதோ தப்பான வார்த்தை நினைச்சேன். சாரி. சத்தமான்றதுக்கு லவுடுன்னு பேரா? லவுடு பேசு. ஓகே. ஆன்லைன்ல இருக்கு. குக்கர்ன்ற ஆப் இருக்கு. அது ஹோம்மேட் ஒன்லி ஹோம்மேட் மட்டும் தான். சரி. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஹோம்மேட் மட்டும் இல்ல. ஹோட்டல் ரெஸ்டாரன்ட். இப்ப அவங்க குக்கர் மாதிரி வைக்கிறப்ப இப்ப நாங்க என்ன பண்றோம்னா மண் சட்டி அண்டான்னு வச்சுக்கலாமா பேருன்னு கேக்குறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இல்ல ஆக்சுவலி நான் ஒரு ஷெஃப். ஆமா நான் வந்து ஒரு சமைப்பேன். ஏன்னா நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டு நாங்களே தூங்கிடுவோம். யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா கொடுத்தா இங்க என்ன ஆகுதுன்னா கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு சூழ்நிலை வரும். ஏன் காசு கொடுத்தா சொல்ல, ஏன் சும்மா சொல்ற? பேசாம வரதுக்கு நான் என்ன போனமா? நல்லா இருக்குல்ல இந்த கோயில். மேலக்கோட்டையூர்ல இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். ஆமா நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? ஓகே வாங்க. ரவிராஜ் ராதா தெரியும்ல உங்களுக்கு? இவங்களை தெரியாத ஆளுங்களே இல்ல உலகத்துல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே ரொம்ப உங்களை லைக் பண்ணுவாங்க. இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்ல? ஏன் இல்ல உட்காருங்க பிரதர் வாங்க. இல்ல பரவாயில்ல உட்காருங்க. நீங்க எங்க கெஸ்ட் உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காருங்க. உட்காருங்க பிரதர். இது கோயில் எங்களுக்கு நாங்க எப்பயுமே வந்துட்டு போற இடம் தான். சரி சொல்லுங்க இப்ப நம்ம எப்படி இது பண்றது? தப்படுறதுக்கு காது சரியா கேட்காது. ஆமா கொஞ்சம் இல்ல சீரியஸாவே இல்ல எனக்கு காது சத்தியமா கொஞ்சம் கேட்காது. தப்படுறதுக்கு என்ன உண்மையை சொல்லிடுறேன். ஆமா ஏன்னா நானே அதனால தான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் சத்தமா இவங்களா தான் கத்துவாங்க. இப்ப நானே எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்கிறதுக்கு காரணம்னா அவருக்கு ஒரு காது கேட்காது. கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. லவுடுன்னா கெட்ட வார்த்தை சொல்லாதல. கத்தி நீங்க போல்டா பேசுற மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்ல. என்ன லவுடுன்னா வேற ஏதோ தப்பான வார்த்தை நினைச்சேன். சாரி. சத்தமான்றதுக்கு லவுடுன்னு பேரா? லவுடு பேசு. இல்ல சரிங்க பிரதர். இப்ப நம்ம பிசினஸ்க்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன பிரதர் கை கொடுக்கணும் கொடுக்க மாட்டீங்க? இல்ல பிரதர் நீங்க வேற. ஏன் பிரதர் நான் என்ன ஆன் பண்ணவே இல்ல பிரதர். சிம்பிளா நார்மலா பேசினாலே அப்படிதான் பிரதர் பேசுவேன். நீங்க இல்ல நான் எதுக்கு உங்களை பிராங்க் பண்ண போறேன்? என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. நீங்க பிசினஸ் பேச வந்திருக்கீங்க. இப்ப அது ஓப்பனா சொல்ல முடியுமா நம்ம? இல்ல விபூதியில உட்காந்துராதீங்க. வெள்ளையாயிடும் அப்புறமா கருப்பாகிறது. சொல்லுங்க பிரதர். வீட்ல இருந்து பிசினஸ் பண்ற நினைக்கிற அத்தனை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்மே நம்ம இத சப்போர்ட் பண்ணி கொடுக்கிறோம். வந்து சாப்பாடு சமைச்சு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்க? அப்படி கேளு. கிளவுட் கிச்சன் வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோல வந்து லிங்க் பண்ணி தரீங்க. ஓகே ஃபுட்டுக்கான தேவையான ஃபுட் லைசென்ஸ்லாம் எடுத்து நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ டைப் பண்ணி அவங்க கைட் பண்ணி FSSAI சர்டிபிகேட் எடுத்து கொடுத்துறீங்க. இது எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுல இல்ல ஆல் ஓவர் இந்தியாவா? தமிழ்நாடு, பெங்களூர். உங்களுடைய கன்சல்டன்சி பேரு? எனக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ வெண்டர்ஸ் நேம் வச்சிருக்கேன். ஸ்விக்கி ஜொமேட்டோ வெண்டர்ஸ் தான். உங்களுக்கு எதுவும் பேர் எதுவும் இல்ல? இப்ப உங்களை ஸ்விக்கின்னு கூப்பிடலாமா நானு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோ அதாவது கம்பெனிக்கு நேம் இல்ல பிரதர் உங்க பேர் சொல்லுங்க பிரதர். இன்னும் உங்க பேர் எனக்கு தெரியல. பார்த்த சாரதி. சரி பார்த்தானே கூப்பிடுங்க. உங்க பேர் உங்க வாயில இருந்து வர வைக்கிறதுக்குள்ள பெரிய பாடா இருக்கு எனக்கு. அதுவே ஆக்சுவலி ஸ்விக்கி ஜொமேட்டோல நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டிங் டீம்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ சேலரி பேக்கேஜ் செட் ஆகிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டு இது ஓனா ஸ்டார்ட் பண்ணி நீங்களே சொந்தமா பண்றீங்க. எங்க பிரதர் உங்க ஆபீஸ்? எனக்கு ஆபீஸ் வந்து தாழம்பூர்னா நம்ம சோழிங்கநல்லூர் முன்மார் இருக்குல்ல, முன்மார்ல இருந்து நெக்ஸ்ட் ஒரு பொண்ணு போகும். எங்க பாருக்கு தாழம்பூர் நம்ம ஸ்கூல் போவோம்ல. ஆமா ஓகே சோழிங்கநல்லூர் தாண்டி வரணும். அங்க இருந்து வந்தா ஓஎம்ஆர்ல. ஓகே நாவலூர். சரிங்க பிரதர். இப்போ எங்க சைட்ல வந்து இப்போ நாங்க வந்து எப்படின்னா வீட்டு சமையலை வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ராதா வீட்டுல சமைக்கிறாங்க. இப்போ அவங்க சாப்பாடை வந்து நம்ம ஸ்விக்கில சேல்ஸ் பண்ணோம்னா உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க வந்து எங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோல வந்து லிங்க் பண்ணி கைட் பண்ணி கொடுப்பீங்க. அதுக்கு FSSAI சர்டிபிகேட் எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துறீங்க. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? ஏன்னா இப்ப நீ செய்யற அந்த கேவலமான சமையல இந்த ஊரே சாப்பிடணுமா?
நான் தான் சாகுறேன் அதை சாப்பிட்டேன்னா இன்னும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சாவடிக்க போறீங்களா? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நிறைய பேர் போர் அடிச்சு போச்சு. வீட்டு சாப்பாடு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதனாலதான் மேக்ஸிமம் வந்து நான் இதை டார்கெட் பண்றேன். இப்போ ஒரு ஆப் அங்கங்க கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், பாத்தீங்களா நீங்க? அவங்க வந்து ஓனா பண்றாங்களா ஒரு ஆப் ஒண்ணு? இப்ப மீன் குழம்பு வேணுமா, அது வேணுமா, கருவாட்டு குழம்பு வேணுமா, எல்லாமே ஸ்விக்கி ஜொமேட்டோ ட்ரை பண்ணி தான். அவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோல பண்ணலையே, அவங்க டைரக்டா வேற ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. நான் அது ஆப் பேர் எனக்கு மறந்து போச்சு. உனக்கு எதாவது தெரியுமா? குக்கரா? குக்கர்ல பாத்துருக்கீங்க. அது ஒரு ஹோம்மேட், அது இருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோ வர அது தெரியல. ஓகே, ஆன்லைன்ல இருக்கு. குக்கர்ன்ற ஆப் இருக்கு. அது ஹோம்மேட், ஒன்லி ஹோம்மேட் மட்டும் தான். சரி சரி. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஹோம்மேட் மட்டும் இல்ல, ஹோட்டல் ரெஸ்டாரன்ட். இப்ப அவங்க குக்கர் மாதிரி வைக்கிறப்ப இப்ப நாங்க எதாவது பண்றோம்னா மண் சட்டி அண்டான்னு வச்சுக்கலாமா பேருன்னு கேக்குறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப உன் சமையல்னா அண்டா சமையல், நம்ம விருப்பம் தானே. இல்ல அண்டா சமையல் வச்சு போனோமா, குண்டா சமையல் குண்டா சமையல் வச்சுக்கலாம். அதாவது அவங்க கம்பெனி நேம் வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ ஸ்விக்கி நேம் வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கு, ஜொமேட்டோ நேம் சம்மந்தமே இல்லாம இருக்கு, ஃபுட்டுக்கு இருக்கும். அவங்க கம்பெனி நேம் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே வைக்க முடியும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். குண்டா, கரண்டி, சட்டி, படச்சட்டி. என்ன வேணும் இப்ப உனக்கு? இப்போ கருவாட்டு குழம்பு, முட்டை தூக்கு. என்னடா பேத்தலமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தலமா இல்ல, ஆக்சுவலி நான் ஒரு ஷெஃப். ஆமா, நான் வந்து ஒரு சமைப்பேன். ஏன்னா நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டு நாங்களே தூங்கிடுவோம். யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா கொடுத்தா இங்க என்ன ஆகுதுன்னா கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு சூழ்நிலை வரும். ஏன் காசு கொடுத்தா சொல்ல, ஏன் சும்மா சொல்ற? பேசாம வாயா. பேசாம வரதுக்கு நான் என்ன போனமா? நீ காசு கொடுத்தா சொல்லுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹாய் மக்களே, இங்க பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தசாரதி வந்து நம்ம கூட வந்திருக்காரு. இவர் யாருன்னா வந்து நீங்க வீட்டுல சமைக்கிறீங்கன்னா உங்க சமையல இந்த ஊரே சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. இவர் பேர் பார்த்தசாரதி. ஸ்விக்கி ஜொமேட்டோ இது ரெண்டுத்துக்குமே வந்து லிங்க் பண்ணி தரீங்க. சொல்லுங்க. என்ன பார்த்தசாரதி, நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோட வெண்டாஸ். வீட்டில இருந்து பண்ற பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பெண்களுமே, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராக இருந்தாலுமே இங்கே தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா குக் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ உங்களுக்கு எல்லாமே டைப் பண்ணி A to Z நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுட் லைசன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம கைட் பண்ணி கொடுக்குறோம். பட் ஆனால் இதுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ் மட்டும் வரும். 5000 பட்ஜெட்குள்ளே வரும். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ. மக்கள் இங்கே பாருங்க, உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சிருப்பீங்க, ரெஸ்டாரண்ட், கையந்தி பவன், வாட் எவர் இட் இஸ், அதாவது எதுவாக இருக்கட்டுமே. ஒரு கிளவுட் கிச்சன் வீட்டில் இருந்து நாங்கள் சமைக்கிறோம், ஆனால் எங்கள் சாப்பாடை வந்து எப்படி கொண்டு போய் வெளியில் விற்கிறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. இவருடைய நம்பர் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இவருடைய அட்ரஸும் நான் தரேன். இவருடைய வாட்ஸ்அப் லிங்க் நான் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுடைய பிஸ்னஸை இம்மிடியேட்டாக நீங்கள் டெவலப் பண்ணணும்னா சார் வந்து பெட்டராக பண்ணி தருவார். உங்களுக்கு அது இல்லாமல் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட, அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இவரை கால் பண்ணுங்க. சார் வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுவார். ஓகேவா சார்? எனிவே பார்த்தசாரதி சார், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். சாரி, உங்களுக்கு தெரியாமல் நான் அங்கே வந்து கேமரா வச்சுட்டேன். அதில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. எனிவே ரொம்ப மக்களே பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க. ஏன்னா இன்னைக்கு பணம்ன்றது வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆயுதம். சரிங்களா? அதனால வந்து நம்ம சம்பாதிக்கணும் நல்லா. அப்போ உங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. இமீடியட்டா கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.